கோவில்ல மணி அடிக்கிற மாதிரியே இருக்கு. ஊட்டியோ கொடைக்கானலோ அப்படி எதுவும் இல்லை. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படின்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. நம்ம சென்னைக்கு பக்கத்தில் ஒரு 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்துருக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கஞ்சனகிரி அப்படின்ற ஒரு மலைக்கு வந்துருக்கிறோம். இந்த மலையில் வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஒரு ட்ரிப்பு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரிப்பு கிளம்பிட்டோம். நம்ம கூட தினேஷும் வந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம சென்னையிலேருந்து ஒரு நாள் ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவர் சொல்கிற இடம் தான் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள காஞ்சனகிரி மலை. நம்ம அதுக்கு தான் ஒரு நாள் ட்ரிப்பு போகிறோம். இந்த காஞ்சனகிரி மலை சென்னையிலேருந்து ஒரு 120 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். கரெக்டாக சொல்லணுன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock கிளம்புறதா பிளான். பட் தூக்கம் நம்மளை விடலை. அதனால் 6 மணி ஆயிடுச்சு. இங்கேருந்து ஒரு 2 hour ட்ராவல் இருக்கும். எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். நம்ம எந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்ரீபெரும்புத்தூர் பெங்களூர் ஹைவேஸை பிடிச்சி நம்ம ராணிப்பேட்டை போயிட்டு அங்கேருந்து லாலாப்பேட்டை போயிட்டு அந்த காஞ்சனகிரி மலையை ரீச் பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம குன்றத்தூர் டு ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்டில் தான் இருங்காட்டுக்கோட்டை சிட்கோலாம் வரும். தொழில்பேட்டை இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, கம்பெனிகளும் அதிகம். நம்ம பெங்களூர் ஹைவேஸ் கிட்ட வந்துட்டோம், ஏற போகிறோம். இந்த லெஃப்ட்டு போனால் ஒரே ஸ்ட்ரெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரகடம் செங்கல்பட்டு அந்த ரோடு போகும். நம்ம பெங்களூர் ஹைவேஸ் ஏற போகிறோம். இந்த ஹைவேஸ் தொட்டோன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடுங்க. பெங்களூர், வேலூர், ஓசூர் அதெல்லாம் தாண்டி ஒரே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர் வந்துடும். இந்த ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஃபுல்லாக. இப்போது நம்ம சரியாக ராணிப்பேட்டை டோல்கேட்டுக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் நம்ம அந்த காஞ்சனகிரி மலையை அடையிறதுக்கு ஒரு 18 to 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்படியே ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு நம்ம அடுத்து ட்ராவல் பண்ணுவோம். நம்ம சின்ன ஒரு பிரேக்கை முடிச்சுட்டு நம்ம ட்ராவலை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். எக்ஸாக்டாக இன்னும் ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அந்த மலையை ரீச் பண்ணலான்னு சொல்லி கூகுள் சொல்லுது. ஆனால் நம்ம இன்னும் சாப்பிடலை. சாப்பிட்டு தான் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கைஸ் முன்னாடி பாருங்கள், அப்படியே க்ரீனிஷாக கண்ணை அப்படியே அழகு பறிக்குதுங்க. அந்த அழகு வாவ். இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து ராணிப்பேட்டைக்குள்ளே போகணும். ஸோ நம்ம இந்த லெஃப்ட் எடுக்கணும். அந்த லெஃப்ட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த பிரிட்ஜுக்குள்ளே ரைட் எடுத்தோம்னா ராணிப்பேட்டை ஊருக்குள்ளே வந்துடும். அங்கேருந்து சித்தூர் ரோடை பிடிச்சி லாலாப்பேட்டை போயிட்டு தான் நம்ம அந்த காஞ்சனகிரி மலைக்கு போக போகிறோம். காலையில் ரொம்ப நேரம் தூங்கியாச்சு. ஸோ ரொம்ப பசிக்குது. அடுத்த வர கடையில் நம்ம சாப்பிடணும். ஒரு டிஃபன் கடை தெரியுது. நம்ம இங்கேயே சாப்பிட்டுட்டு நம்ம போகலாம். இதுக்கு மேலே எங்கே டிஃபன் கடை கிடைக்கும் தெரியல. அதனால் நம்ம இங்கேயே சாப்பிட்றலாம். இந்த கடையில் என்னென்ன டிஃபன் இருக்குது அப்படின்னு பார்த்தானா, வடை இருக்குது, மெது வடை இருக்குது, பருப்பு வடை இருக்குது, பூரி இருக்குது, இட்லி இருக்குது. ஆனால் என்னோடய ஃபேவரட் தோசை இல்லைங்க. சரி, போகிற இடத்துலலாம் தோசை எதிர்பார்க்க முடியுமா? இருக்கிற பூரியோ வடையோ எதனா போட்டு தாக்க வேண்டியதானே கிடைக்கிறத வச்சுட்டு. நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம ட்ராவலை அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சால் எல்லோரும் முன்னாடியே சாப்பிட்டு வந்துடுங்க ஊருக்குள்ளேயே.
ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு வந்து டிஃபன் கடை இல்லை, இருக்கிற ஒரு கடையும் கொஞ்சம் ஆவரேஜ் தான். பட் பசியோட கொடுமை, வேறு ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிறத தான் நம்ம சாப்பிட முடியும். இந்த ரோடு அப்படியே ஆந்திரா மாநிலம் சித்தூர் போகுது. காய்ஸ் அப்படியே முன்னாடி பாருங்கள், ரோட்டை 2 மரமும் அப்படியே வந்து பந்தல் மாதிரி கவர் பண்ணியிருக்கு. பார்க்கவே ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு ஊரும் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி இடத்த பார்க்கும்போது மனசு ஒரு சந்தோஷமாயிருது. அந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவு கொஞ்சம் அதிகம், ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நம்ம கரெக்டாக இப்போது லாலாப்பேட்டை வந்து சேர்ந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 2 or 3 கிலோமீட்டர் வந்து உள்ளே ட்ராவல் பண்ணணும். இந்த ரைட்டு தாங்க. அங்கேயே போர்டில் பார்த்தீங்கன்னா காஞ்சனகிரி போகும் வழின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த போர்டை நீங்கள் வந்தீங்கன்னா கவனமாக பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போகணும் மலைக்கு. நம்ம லாலாப்பேட்டை ரைட்டு திரும்பி உள்ளே வந்த பிறகு இப்படி ஒரு அழகான ரோட்டில் ட்ராவல் பண்ணுவோன்ட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். இது நம்ம சென்னை பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியாது. ஆனால் அதுதான் உண்மைங்க. சென்னையிலேருந்து கரெக்டாக ஒரு 120 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. வாட் ஏ பியூட்டிங்க. இதை ஒரு மினி ஏலகிரின்னு கூட சொல்லலாம் போல், அந்தளவுக்கு தான் இருக்குது. ஒருத்துங்க 1 டே ட்ராவலுக்கு இப்போவே ஒருத்துன்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம மலை மேலேயே ஏறலை. இன்னும் மலை மேலே ஏறினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கணும். பட் அதை நம்ம யோசித்து பார்க்கறதுலாம் இல்லை, நம்ம ட்ரை பண்ணவே போகிறோம். வாங்க நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம் மலை மேலே ஏறி. நம்ம ஏதோ காட்டில் இருக்கிற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் லாலாப்பேட்டை ஊரில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க இந்த இடத்துக்கு. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிது. அந்த அளவுக்கு வந்து மரங்கள் நிறையாவே இருக்குது. என்னெல்லாம் பிடிக்கவே முடியலங்க. இதை பார்த்த உடனே அப்படியே ஒரு எக்ஸைட்டிங்காக ஆயிடுச்சு. மைண்டு எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம மலை ஏற கிளம்பிட்டோம். இங்கேருந்து தான் நமக்கு மலை ஸ்டார்ட் ஆகுது. ஐ திங்க் முன்னாடி தெரிகிற அந்த மலைக்கு தான் நம்ம வந்து மேலே போக போகிறோம். இங்கேருந்து பார்த்தாலே மலை வந்து பச்சை பசேல்னு பார்க்க நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. வாங்க மேலே போவோம். இந்த மலைக்கு ஏறுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னு நமக்கு தெரியலை. அது வந்து ஒரு செக் போஸ்ட் ஒன்று வருது, அதில் நம்ம விசாரிப்போம் என்னன்னு சொல்லிட்டு. இந்த மலை ஏறுறதுக்கு எதனா பைசா சார்ஜ் பண்ணுறாங்களான்னு தெரியல, அது நம்ம அங்கேயும் பார்ப்போம். கேட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. காய்ஸ், இந்த மலை ஏறுறதுக்கு 50 ரூபா வந்து பைக்குக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் 50 ரூபா சார்ஜ் பண்ணிட்டு தான் வந்தோம். ஐயோ, முன்னாடி பாருங்கள், இது நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்கா? நம்ப முடியவில்லை, என்னால் நம்ப முடியவில்லை. எப்படிங்க இந்த இடத்த நம்ம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணோம்? நம்ம இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:30 மணி ஆயிடுச்சு. இப்போவே வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் நம்ம பிளான் பண்ணி இங்கே காலையில் 6 மணிக்கு வந்திருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும் போல். நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக இதை நம்ம 6 மணிக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் இன்னொரு டைம் நம்ம இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரோம். நீங்கள் இந்த இடத்துக்கு வர பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் ஒரு 6:30 7 மணிக்கெலாம் இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
நீங்கள் இங்கே சாப்பாடு கொண்டு வந்தும் இங்கே எங்கன்னா உட்காந்து கூட சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. சேஃபாக தான் இருக்குது இடம். பார்க்கும்போதே அந்தளவுக்கு சேஃபாக தான் தெரியுது. இந்த மலையில் கூட ஏர்பன் பெண்ட்லாம் வருதுங்க. வாவ்! இப்போவே இப்படி இருக்கிற அந்த இடத்துக்கு மழை காலத்தில் வந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பார்க்கவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு மழை காலத்தில் இங்கே ஒரு டைம் நம்ம நெக்ஸ்ட்டு போடுறோம் ட்ரிப்பு. எனக்கு இப்போவே பிளான் பண்ண தோணிடுச்சு. தூரத்தில் ஒரு வியூ பாயிண்ட் தெரியுது. நின்று அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். ஆமாங்க, அதை பாருங்கள், முன்னாடி ஏரி கூட தெரியுதுங்க. வியூ பாயிண்ட் தான் இது. நல்லாயிருக்கு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு. இங்கே காற்றும் நல்லா இருக்குங்க. ஜில்லுன்னு அடிக்குது காற்று. வெயில் அடித்தா கூட அந்தளவுக்கு இப்போ வெயில் தெரியல. போக போக எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் இப்போ வெயில் தெரியல. நம்ம கூட வந்த நம்ம தினேஷ் நம்மளை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டார். நம்மளை மலை ஏற விட்டார் நடக்க வச்சு. ஹாய். ஓகே, நம்ம மேற்கொண்டு இந்த மலையை ஏறலாம். வியூலாம் வேறு மாதிரி இருக்குது. பார்த்து ரசிங்க எங்கள் கூடவே. நம்ம மலையோட மேல் பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே தான் ஒரு கோவில் இருக்குது. லிங்கம் 1008 லிங்கம் மேலே இருக்கான். நம்ம அதை போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம 1008 லிங்கத்தை பார்த்துட்டு அடுத்து நம்ம காஞ்சனகிரி சிவன் கோயிலுக்கு ஒன்று வந்திருக்கோம். இந்த கோவில் தான் மேலே கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. அந்த கோவிலையும் நம்ம போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோம். காய்ஸ், நம்ம சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வெளியே வந்துட்டோம். காய்ஸ், இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இங்கே ஒரு மணிக்கல் அப்படின்ற ஒரு கல் இருக்கான் மேலே, மலை மேலே. அந்த கல் மேலே கல் எடுத்து லைட்டாக அடித்தோன்னா மணி மாதிரி சவுண்டு வருமா. அந்த கல்லை நம்ம பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த மணிக்கல் அடையணுன்னா ட்ரெக்கிங் நிறையா போகணுமா. பாதைகள்லாம் கரடு முரடான பாதைகள் தான் இருக்கும்.
அதை கடந்து தான் நம்ம போய் அந்த கல்லை வந்து டெஸ்ட் பண்ண முடியுமா, அதை தான் நம்ம டெஸ்ட் பண்ண போய்கிட்டு இருக்கோம். பாதைகள் பார்த்திங்கன்னா கரடுமுடாக தான் இருக்குது. இங்கே நமக்கு மேலே வந்த பிறகு தான் இப்படி ஒரு கல் இருக்கிறது நமக்கு தெரிய வந்தது. ஸோ அதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். மலை மேலே நல்ல ஒரு காற்றடிக்குது. ரொம்ப பாதைகள்லாம் கரடு முரடாக இருக்குது. ஆனால் நடக்கலாங்க, கொஞ்சம் நடக்கிற அளவு தான் இருக்குது. ட்ரெக்கிங் போகிறவங்க இதை வந்து லைக் பண்ணுவாங்க. அப்படியே போகிற மாதிரி ஐயோ இவ்வளோ பேர் மலை மேலே ஏறணுமா? கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏறிட்டேன். அதே தான் அந்த வரல கல் அங்கேயே இருக்கும். வரேன் இல்லைண்ணா, அந்த உச்சியில் இருக்கும். மேலே மேலே போய்ட்டு சொல்லி நம்ம கடந்து வந்த பாதை இதுதான். இப்போ நம்ம தினேஷ் மேலே ஏறி வராரு. இந்த பாறை ஏற எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை பாருங்கள். மேலே ஏறின உடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து இந்த வியூ தாங்க, சரியாக இருக்குல்ல? காய்ஸ், ஃபைனலாக நம்ம மணிப்பாறைன்னு சொன்ன அந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம். இந்த இடத்துக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெக்கிங் வந்தோம். நல்ல ஒரு ட்ரெக்கிங் போகிறதுக்கும் ஒரு ஒண்டர்ஃபுல் பிளேஸ் இது. இந்த இடத்துக்கு தான் வந்தோம். இப்போ பாருங்கள், இதோட டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மலான கல்லில் அடித்தா என்ன சவுண்டு வரும்ன்றதை கிளியராக பாருங்கள். இங்கே பாருங்கள், டொங்கு டொங்கு டொங்குன்னு இதுதான் ஒரு நார்மலான கல் அடிக்கிற சவுண்டு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம மணிப்பாறையில் அடிக்கலாம், சவுண்டு எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். ஓகேவா? கோவிலில் மணி அடிக்கிற மாதிரியே இருக்குது. அதான் மணிப்பாறைன்னு பேர் வச்சுருக்குறாங்க. நல்ல ஒரு கோவிலில் மணி அடிக்கிற சவுண்டு தான் வருது. அது ஏன் இந்த கல் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு நமக்கு சரியாக தெரியல. யாருன்னா பார்க்குறவங்களுக்கு எதனா தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்டில். அப்படியே அதுக்கு மேலே இருக்கிற வியூவும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. டோட்டல் ஊரே கவர் ஆகுது. அப்படியே கொஞ்சம் சுற்றி அந்த வியூவை கொஞ்சம் பாருங்கள். இந்த இடம்தான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்டாக இருக்குது. வேலூருக்கும் சரி, இங்கேருந்து பார்த்திங்கன்னா வேலூர் ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தான் இருக்கும். சென்னை ஒரு 120 கிலோமீட்டரு. எல்லாருக்கும் ஸோ பக்கத்தில் தான். ஒரு நாள் ட்ரிப்பு வந்து இதை பிளான் பண்ணி கரெக்டாக வரலாம். பார்த்துப்போ மகாராஷ்டிராவில் ஒரு மலை தெரியுமா, பயங்கரமா. கைஸ், ஒரு நாள் ட்ரிப்புக்கு இந்த காஞ்சனகிரி மலை கொஞ்சம் ஒர்த்து தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவையும் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அதை விட முக்கியம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடிக்கடி உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.